அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 2 வரி வாசகத்தை நான் பார்த்தேங்க. அது ஒரு கொஞ்சம் சிந்திக்க வச்சுது. அது என்னன்னு சொன்னா, 100 சொந்த வீடு இருந்தாலும் கடைசியில கூலர் பாக்ஸை நீ வாடகைக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த வாசகம். 100 சொந்த வீடு இருந்தாலும் கூலர் பாக்ஸை வாடகைக்கு தான் எடுக்கணுங்கிறது ஒரு பார்க்குறப்போ ஒரு நகைச்சுவை போல தெரியும். உண்மையில் அது அப்படி நான் புரிந்து கொள்ளவில்லை. நீ என்னதான் கொடி சொன்னா பெரிய பணக்காரனா வாழ்ந்தா கூட நீ எதையும் நீ எடுத்துட்டு போக முடியாது. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் நீ போவ. வாழ்க்கைன்னா ஒன்றும் இல்லை கடைசியில் அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்காக வேண்டி இதை நகைச்சுவையாக யாரோ எழுதியிருக்காங்க. அது எனக்கு பிடித்த ஒரு வாசகமாக இருந்தது. அதனால தான் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்குன்னு சொன்னால், வருகின்ற வருமானத்தை வைத்து திட்டமிட்டு சிறப்பாக நடத்தினாலே அதுதாங்க ஒரு சிறப்பான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். அதனால் வருகின்ற வருமானத்தை திட்டமிடணும். அந்த திட்டம் இல்லாத குடும்பம் சரியான குடும்பமாக இல்லாமல் கடன் போன்ற தொழிலில் மாட்டிக்கொள்வார்கள். அதனால தான் சொல்லுகின்றேன், திட்டமிட்ட குடும்பம் சிறப்பான குடும்பம். இதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நம்ம கோடி கோடியாக குவிச்சிடணும் அப்படின்னு வாழ்கின்ற மனிதர்களுக்கு நிம்மதி இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. அது நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால் 2 வரி, இந்த 6 அடி நிலம் கூட சொந்தம்னு ஒரு பாட்டு வரும். அது கூட சொந்தம் கிடையாது. அதனால தான் எரிக்கின்ற பிணத்தை கிடைக்கின்ற ஒரு சாம்பலை ஒரு அரை கலையம் தான் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம நீர்நிலையில் கரைப்பாங்க. அதனால் அந்த அறகலைய சாம்பல் தான் மிஞ்சுன்னு நான் மாற்றி பாடுவேன். அது என்னன்னா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அறகளைய சாம்பல் மிஞ்சுமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா, முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் காலில்லா கட்டிலடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. நன்றி, வணக்கம். சிந்தித்து பாருங்கள்.